நம்ம போர்க்கு கழட்டுறோம். நம்ம பாய் வேறு இப்போ பிரியாணி கடையை ஓப்பன் பண்ணிட்டாரு. போர்க்கை தான் கழட்டுறதா, பிரியாணி வாசத்தை தான் பார்க்குறதா? நேராக பார்க்கும்போது நேராக இருக்கா? ஆமாம். அப்போ இந்த ஃப்ரண்ட்டு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆயில் சீல் வந்து போயிருக்கு, லீக்கேஜ் ஆகிருக்கு. நீ அதிகமாக ஓட்டி இந்த ஸ்ப்ரிங்கு லைட்டாக வளைஞ்சிருச்சுன்னா 99 பைக் மெக்கானிக் வந்தேன். 10:30 வேலைக்கு வந்தேன். அன்னையிலேருந்து ஒரு 10 வருஷம் அப்படியே. நண்பர்களே வந்துட்டான். ஒசாமா பில்டு வந்துட்டான். கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் ஆயிடுச்சு அண்ணனை பிடிக்கிறதுக்கு. அண்ணன் ரஷ்யா போறேங்கிறாரு. சிங்கப்பூர்ல இருந்தா பேசுறேன். எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. பேசுகிறேன். பண்ணி கிருட்டு 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 போய் மறுபடியும் பூஸ் பண்ணி கிருட்டு 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 போய் விழுகிற. பொத்துனாப்ல அப்படி ஒரு பரத்து, இப்படி ஒரு பரத்து, அப்படி பரத்தி விட்டு ஃபஸ்ட்டு வீலை கழட்டி முடிச்சிடலாம். ஆமா லாஸ்ட்டு சொல்லுங்கயா. டிஸ்க்கு ஆமா ஆமா கேலிபர் கிட்ட தனியாக கழட்டிடலாம். அதுக்கு அடுத்தது சொல்லுங்க சொல்லுங்க. மக்காடு, ஃப்ரண்ட் மக்காடு. மக்காடில் உள்ள ஒரு 4 நட்டு இருக்கு, போல்ட் நட்டு இருக்கு. சைடில் எல்லாம் போல்டு இருந்து ஓட்டினா கர 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 கரன்னு கழட்டுறோம். ஆமாங்க. ஓகே. அப்புறம் டாப்பில் எல்லாக்கி போல்ட்டு 4 இருக்கும். ஆமா 3 இருக்கு. டாப் போல்ட் 2, சைடு போல்ட் 1. லைட்டாக இருக்கா 2 மக்காடு வந்துடும். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நம்ம போர்க்கை கழட்டுறோம். நம்ம பாய் வேறு இப்போ பிரியாணி கடையை ஓப்பன் பண்ணிட்டாரு. போர்க்கை தான் கழட்டுறதா, பிரியாணி வாசத்தை தான் பார்க்குறதா? பாய் வந்து வேலை மூடியே கிடைக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. உடனே உசுர பணைய வச்சு ஃபுல் டஸ்ட்டாக இருக்கு இல்லையா? இவ்வளவு மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்து பாருங்க. இப்போ போர் கழட்டுறதுக்கு அந்த டாப் போல்ட்டு லூஸ் பண்ணிடும். இந்த டீராடு போட்டு தான் டாப் போல்ட்டு லூஸ் பண்ணிடும். தனியாக எடுத்து கழட்ட முடியாதா? தனியாக வச்சு கழட்ட முடியாது. சுத்தம் போர்க்கு சுற்றுல அதனால் வண்டியில் லாக் பண்ணி மறுபடியும் முதல்ல இருந்தா ஃபோர் ஃப்ரண்ட்டு. இந்த ஃப்ரண்ட்டு இப்படி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோ. இப்படி நேராக பார்க்கும்போது நேராக இருக்கா? ஆமாம். அப்போ இந்த ஃப்ரண்ட்டு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆயில் சீல் வந்து போயிருக்கு, லீக்கேஜ் ஆகிருக்கு. நீ அதிகமாக ஓட்டி இந்த ஸ்ப்ரிங்கு லைட்டாக வளைஞ்சிருச்சுன்னா கண்ணை மூடிட்டு இந்த ஃப்ரங்கை மாற்றிடணும். மாற்றலைன்னா உங்களுக்கு நரக்கு சவுண்டு வரும். போர்க்கில் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது.
நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. வாங்க மகனா இப்படித்தான் நங்கினக்கடி சுலபமா கொள்றது. நான் அடியில் இருக்க எல்லாம் இங்கே போல்டு ம் ஐட்டம் எல்லாம் இங்கே போல்டு இருக்கும். ம் 8M ஆமாம். ஆ இந்த ஆயில் சீல் தான் மாற்ற போகிறோம். இந்த ஆயில் சீல் தான் போயிடுச்சு, மாத்திரம். யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? இந்த ரிங்கு நல்லா தேஞ்சிருக்கா நல்லா இருக்கான்னு முன்னாடியே பார்த்துக்கணும். ம் எப்படி இருக்கு? இப்போ நல்லா இருக்குது, இந்த ரிங்கு நல்லா இருக்குது, இதே போடலாம். நல்லா க்ளீன் பண்ணிட்டு மாட்டிடலாம். நைஸ். இங்கே வந்துருச்சு. வீடியோ போடுறதுனால எனக்கு வேலை வாங்குறதில்ல. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. மெக்கானிக் ஷாப்பு பாய் ஒருத்தர் வச்சிருந்தார்ல, இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். கொஞ்சம் மதிய டைம்ல எல்லாம் கொஞ்சம் டைம் கிடைக்கும், சாப்பாடு டைம்ல. அப்படியே ஒரு பைக் வந்து விதவிதமா பைக் மேல எனக்கு சின்னதுலேருந்தே ஒரு ஈர்ப்பு, ஈர்ப்பு உண்டு, காதல் உண்டு. காதல், பைக்கோட லவ், அதை சொல்லுங்க. ஒவ்வொரு பைக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆ வேலை செய்யறத பார்ப்பேன், போய் அடிக்கடி முதல்ல வேடிக்கை நல்லா பார்ப்பேன், ஆ எப்படி வேலை செய்கிறாங்கன்னு பார்ப்பேன். ஆ 99ல் பைக் மெக்கானிக் வந்தேன், பட்டறைக்கு வேலைக்கு வந்தேன். ஆ அன்னையிலேருந்து ஒரு 10 வருஷம் அப்படியே அவர்கிட்டயே வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். வேலை கற்றுக்கிட்டீங்க இங்கேயே. கற்றுக்கிட்டாங்க. ஆ அப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ் வண்டியெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை. ஆ இப்போ எமாருன்னா எமா ஷோரூமில் போய் ஒரு வருஷம் வேலை செய்வேன். ஆ அந்த லேட்டஸ்ட் வண்டியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை எனக்கு. ஆ அதனால் கொஞ்சம் லேட்டஸ்ட் வண்டியே அங்கே போய் கற்றுக்குவேன்.
ஷோரூமுக்கே போய் வேலைக்கு சேர்ந்துருவீங்க. ஆமாம், போய் நானே சேர்ந்துருவேன். வண்டி எல்லா வேலை செய்ய தெரிஞ்சாலும் ஆ ஷோரூமுக்குள்ள நம்ம வாண்டியவே சேலரி ரொம்ப கம்மியாக கொடுத்தாலும் சரி, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காகவே நேரம். என்னென்னப்பா இன்னைக்கு ஒரு வண்டி புது வண்டி லான்ச் ஆகுதுன்னா தெரிஞ்சு வச்சுக்குவேன். அப்புறம் இந்த வருஷத்தில் ஏதோ ஒரு மாதம் எனக்கு நானே லீவு கொடுத்துட்டு அங்கே போய் வேலைக்கு போயிடுவேன். ஒரு மாதம் அங்கே போய் இருப்பீங்க. போய் பார்த்துட்டு அங்கே அப்புட் அவுட் எல்லாமே ரேட்டு ஜோட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்புறமேட்டு தான் அந்த வண்டி புது வண்டி வந்திருக்கா அந்த வண்டியே வேலை செய்வேன். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது.